செய்தி. கிருஷ்ணகிரி அருகே போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரதீப். வணக்கம் பிரதீப், இந்த கைது நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த தனியார் கந்திக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் போலியான என்சிசி முகாம் நடத்தி அதில் போலி பயிற்சி சிவராமன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அந்த சம்பவத்தில் 13 வயது பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் மேலும் அந்த முகாமில் கலந்து கொண்ட பல்வேறு பள்ளி மாணவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறி இந்த சம்பவம் தமிழகத்தை பெரும் பரபரப்பாக்கிய நிலையில் முக்கிய குற்றவாளியான சிவராமன் உட்பட பள்ளி தாளர் மற்றும் பள்ளி முதல்வர் ஆசிரியர்கள் என இதுவரை தற்போது அதுவரை 11 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தமிழக முதல்வர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு புவனேஸ்வரி தலைமையிலான சிறப்பு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முகாமிட்டு இந்த வழக்கு தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் இந்த சிவராமன் இதுக்கு முன்பு பல்வேறு பள்ளிகளில் இது போன்ற போலியான பயிற்சி முகாம் நடத்திய வந்த நிலையில் அந்த பள்ளிகளிலும் இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வரப்பட்டது. மேலும் இந்த விசாரணையில் தொடர்ந்து இந்த சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வு மேற்கொண்டு வந்த நிலையில் இதுவரை இந்த சிறப்பு புலனாய்வு குழு சம்பவத்தை பற்றி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் 19 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் சிவராமன் கைது செய்யப்படுவதற்கு முன்பாகவே எலிமருந்து சாப்பிட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபம் உயிரிழந்தார். தொடர்ந்து தற்போது சிவராமனுடைய நண்பரான ரவி என்பவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறப்பு புலனாய்வு குழு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த பாலியல் சம்பவத்தில் தொடர்புடைய காவிரிப்பட்டத்தை சேர்ந்த ரவி என்பவரை போலீசார் கைது செய்து தற்போது அவரை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பான பல்வேறு பள்ளிகளில் தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரதீப். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.